பெண்களுக்கு பாதுகாப்பு. சென்னையில டிவிகே பகுதி செயலாளர் மேல வழக்கு பதிவு. என்னன்னு பார்த்தா தனியா இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லைன்னு. அடுத்து சேலத்துல டிவிகே பொறுப்பாளர் மேல வழக்கு பதிவு. அது என்னன்னு பார்த்தா 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை. அதை காணொலி எடுத்து வச்சுட்டு அவங்களோட நண்பர்கள் கூட இருக்கணும்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. சும்மா இல்லங்க, 50க்கும் மேற்பட்ட பெண்கள். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு, நம்ம தான் எல்லாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. தலைமை ஸ்ட்ரிக்டா ஒழுக்கமா நேர்மையா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுது? சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வேலையே டிவிகே காரங்களால தான் போல. அப்படியும் சொல்ல முடியாது. அவங்க எங்க வேலை பாக்குறாங்க? ரீல்ஸ் எடுத்துட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வாகனத்துல ரோந்து மட்டும் தான் போக முடியும். குற்றவாளிகளை விசாரிக்க முடியாது, குற்றவாளிகள் மேல வழக்கு தொடர முடியாது. குற்றவாளிகளை பிடிச்சு பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துலதான் ஒப்படைக்கணும். அப்புறம் ஏங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? தெரியல, எனக்கும் தெரியல. அதுவும் உடை, பெயர், வாகனம் மட்டும் தான் இந்த ஆட்சியில மாத்திருக்காங்க. பிங்க் பேட்ரோல், அம்மா பேட்ரோல் மாதிரி இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஒரு பிரயோஜனம் இல்ல. பெண்களுக்கு இந்த ஆட்சியில சுத்தமா பாதுகாப்பு இல்ல. ஆனா பாதுகாப்பு இருக்கிற மாதிரி நடிக்க மட்டும் தான் செய்து இந்த ஆட்சி. ஒரு பக்கம் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பிரயோஜனம் இல்ல.